Hi friends, welcome to pacherasafe YouTube channel. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல Acer brandல இருந்து Aspire lite சீரிஸ்ல இருக்கிற ஒரு லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் கேட்டிருந்தாரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா அவர் ஜஸ்ட் ஒரு ஆபீஸ் வர்க்குக்கு மட்டும் தான் மேக்ஸिमम எக்ஸல் வேர்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாரு. ஆஃபீஸ் யூசேஜுக்கு பெருசாக நம்ம போக வேண்டாம், ஒரு i3 சிஸ்டம் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீலரை காண்டாக்ட் பண்ணோம். அவர் வந்து ஏசரில் ஆஸ்பயர் லைட்டுங்கிற சீரியஸில் ஒரு பக்காவான ஆஃபர் போயிட்டுருக்குது, நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி என்ன கான்ஃபிகரேஷன் கேட்டால் அவர் சொன்ன கான்ஃபிகரேஷனுக்கும் ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன கான்ஃபிகரேஷன்னா i7 வந்து 11th ஜென்னு, அதே மாதிரி 16 GB ரேமு, SSD வந்து 1 TB. எல்லா லேப்லேயும் மேக்ஸிமம் வந்து 512 தான் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பட்ஜெட்குள்ளே ஒரு 50Kக்கு கீழே இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு 512 தான் கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 TB SSD கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 15.6 இன்ச்சஸ்ஸு, விண்டோஸ் 11 கூட வந்துடும். இதில் இன்னும் 2 ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இதோட A பேனலும் D பேனலும் வந்து மெட்டலில் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக சிம் கார்டு போட்டுக்கலாம். சிம் கார்டு போட்டு ஒரு பிஸ்னஸ் கிரேட் உள்ள லேப்டாப் இது. அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் போய் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு அதிலேருந்து லேப்பை வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே வந்து டேட்டா போகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு சிம் கார்டை டெடிக்கேட்டடாக இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்லாட்டும் இதுக்கு இதில் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அடாப்டரு கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கொடுத்துருக்காங்க. நார்மல் அடாப்டர் சைஸை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பவர் கார்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பான்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 சைடு மட்டும் கொடுக்காம மிடில்லையும் வந்து ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்லிம் டைப்பு. அடுத்தது எலி மருந்து சீட்டு, கூடயே வந்து டிஸ்பிளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது கிளாத்து. நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம லேப்பை பார்க்க போகிறோம். நல்லா ஸ்லிம்மாக இருக்குது, ஸ்லிம் சீரியஸில் வர லேப்டாப் மாதிரியே இருக்குது. ஏசரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து பேக் சைடில் ஓப்பன் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது. வழக்கம் போல் ஏசரோட அந்த ஹெச்டி ஃபுல் ஹெச்டிங்கிற பேட்சிக் கொடுத்துருக்காங்க. இன்டெல் கோர் i7. நம்ம இது வந்து நான் சொன்ன மாதிரி மெட்டலில் செஞ்ச A பேனலும் D பேனலும் மெட்டலில் இருக்கனால ஸோ அது என்ன பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப்போட ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லிம்மாக இருக்குது, அப்புறம் ஃபுல் ஹெச்டி, டியூவல் மைக் இருக்குது, SSD யூஸ் பண்ணிக்கலாம், 2 SSDயும் யூஸ் பண்ணிக்கலாம், NVMe ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட்டு, USB 3.0 போர்ட்டு, HDMI, அப்புறம் நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேன் போர்ட்டு, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.0 தான். அடுத்தது சிம் கார்டு போகிற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆடியோ ஜாக்கு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாக் போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. பேக் சைடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகிடக்கூடாது, ஏன்னா ஸ்லிம் டைப் லேப்டாப்பு ஹீட் அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டு அதிகமாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து ஹீட்டும் ஆகாது. ஸோ நல்லா கூலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளாரிட்டியாக கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேமரா பக்கத்துலேயே வந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 2 சைட்லேயுமே வந்து டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஹைலைட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சார்ஜ் அடாப்டர் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தலாம். இதில் வந்து கூடயே வந்து விண்டோஸ் 11 வந்துடும்.
லேப்டாப் ஆன் பண்ணாலே போதும். இப்போலாம் வந்து எல்லா வாய்ஸும் வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரீஜனுக்கு செலக்ட் பண்ணணும், அடுத்தது யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு வேணுன்னா க்ரியேட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி கீபோர்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து கரண்ட் டேட் வரைக்கும் ஓஎஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸும் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். இந்த லேப்டாப்பில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வரல. அது வந்து நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வேணும், சிஸ்டம்ஸ் வேணும், செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸு, ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸு, சோலார் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கம்பெனி டீட்டெயில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.